யுவாதமலையில் ஒரு 35 நாள் ஷூட்டிங். 1947 16 நைட்டு. அந்த படம் 1947 படம் வந்து ஒரு சுதந்திர போராட்ட படம். அதில் நம்மளை டைரக்டர் பொன்குமார், அந்த படம் பாருங்களேன். டைரக்டர் பொன்குமார் முருகதாஸ் சாரோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அவர் முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுங்கிறது இடையில இல்லை, டயர்ட்னஸ். ஷூட்டிங் முடிச்சு வந்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் வீடியோ வந்து ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும், வைரல் ஆகணும். வீடியோ வைரல் ஆக 1947 நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. படம் பெரிய சக்ஸஸ் சொல்ல முடியாது, நார்மலாக மக்கள் மனதில். ஆனால் அந்த படம் வந்து தத்ரூபமாக போயிடுச்சு. தத்ரூபம்னா எப்படின்னா ஒரு மெசேஜ் படமாக போயிடுச்சு, காமெடியாக இல்லை. அந்த பொன்குமார் வந்து இந்த படத்தை எடுக்கும்போது என்ன ஒரு காமிக்கலான ஒரு கேரக்டர், அருமையான கேரக்டர். அந்த படத்து கேரக்டர் எனக்கு போட்டிருந்தாரு. ஸோ அந்த படத்தில் ஒரு லொக்கேஷன், சினிமாவோட லொக்கேஷனில் வாழணும். எப்படின்னா அந்த ஊர் ஒரு லொக்கேஷன். முதல்ல கேரளா பார்த்தாங்க, அங்கங்கே பார்த்து கடைசியில் சேருராயபுரம் படைவேடுன்னு ஒரு ஊர். அந்த விவசாயம் வந்து ஒரு 100 to 200 ஏக்கர். 200 ஏக்கருக்கு நடுப்புற ஒரு சமதள பூமி, ஒரு 200 ஏக்கர் மலை மேலே ஹில்ஸு, ஒரு ஆற்று, ஒத்தையடி பாலம். அதில் போய் டைரக்டர் அவர் கேமராமேன் செல்வம், அப்புறம் ஹீரோ வந்து கௌதம் கார்த்தி, அப்புறம் நிறைய ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் சினிமாவோட 5 years வந்து ஆரம்பித்து 30 years சொல்லி புகழ், அப்புறம் நிறைய புகழ், அப்புறம் ஆர்டிஸ்ட் சொல்லிகிட்டே போகலாம், மது சார், இந்த மாதிரி ஒரு பட்டாளமே. அவங்கெல்லாம் கூட்டிக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை. மலை மேலே கொண்டு இருக்க வச்சுட்டாங்க. அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. என்ன அந்த ஊர் போயிட்டீங்கன்னா அந்த ப்ரொடியூசர், பாம்பே ப்ரொடியூசர் முருகதாஸ் பேனரில், அவர் முருகதாஸ் கம்பெனி பேனரில் பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு வீடுகள், ஒரு 100 குடிசைகள். இந்த 100 குடிசைகளில் போய் எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு 50 வருஷம் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த கதை, ஒரு 60-65 வருஷம் இருக்கும். கூடவே இருக்கலாம், 80 வருஷம் கூட இருக்கலாம். கரண்ட் இல்லை, செல்ஃபோன் இல்லை, லைட் இல்லை, கரண்ட் இல்லை, செல்ஃபோன் இல்லாத நேரத்தில் குடிசைகள். அந்த குடிசைகளில் தங்கணும். அதில் தங்கணும்னா நமக்கு வந்து கொஞ்சம் வில்லேஜில் வீடு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு 10 to 15 நைட்ஸ் அங்கே தங்குவோம். இந்த 15 நைட்ஸு தங்கும் போது மெஜாரிட்டி எனக்கு படம் வந்து காமெடி இல்லாததுனால டைரக்டர் எனக்கு டேட்ஸ் 35 நாள் வாங்கிட்டாரு. ஆனால் என்னால் நான் போனாலே சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரி டைரக்டர் ஃபீலிங் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி எனக்கு காமெடிக்கு தான் புக் பண்ணது. ஹீரோவோட அப்பப்போ காமெடியில் வர போக அந்த காமெடி சத்துக்கு தான் ஊரில் உள்ள விஷயங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஏன்னா டெய்லி கூப்பிட்றாரு, ஷூட் இல்லை, அப்பப்போ ஒரு ஷாட் இருக்கும். அப்போ நான் வந்து இந்த காட்டன் வேஷ்டி, காட்டன் ஷர்ட்டு, இந்த தலையில் தலைப்பாக கட்டிக்கிட்டு, காதில் 2 பூட்டு போட்டுக்கிட்டு ரொம்ப ரம்யமாக அந்த வாழ்க்கை வாழணும். அப்போது இப்போயே அதை நினைக்கிறேன். இந்த மலை மேலே ஒரு சிங்கம், புலி, கரடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அப்போ அந்த மாதிரி இடத்துல போடுமேன்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த் ஒரு 5 days-ஆவது அந்த வாழ்க்கை வாழணும். 5 days அதே மாதிரி கரண்ட் இல்லாமல், தண்ணி இல்லாமல், மலை மேலே
ஒரு ரம்மியமான வாழ்க்கை வித் ஃபேமிலியோட வாழ்க்கை. இந்த ஃபேமிலியோட வைத்தியர்னு ஒரு வீடு இருக்கும். அதில் வந்து நிறைய பஞ்சு மில்லில் வேலை செய்கிறவங்க, பிரிட்டிஷ்ட வேலை செய்கிற அடிமை வாழ்க்கை, பிரிட்டிஷ்ட நம்ம வாழ்ந்த அடிமை வாழ்க்கை. அப்படி வாழும்போது இந்த வைத்தியர் வீடுன்னு ஒன்று இருக்கும். அதில் ஆர்ட் டைரக்டர் சந்தானம்னு நினைக்கிறேன், அவர் இறந்துட்டார். ரொம்ப ரம்யமாக தத்ரூபமாக ஒரு ஆர்ட்டுன்னா அதான் நான் சினிமாவில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு மாளிகை, கோபுரம், இந்த மாதிரியெல்லாம் பார்ப்பேன். பட் ஒரு நிதர்சனத்தை ஒரு 1947 எப்படியா 47 கரண்ட் கிடையாது, கரெக்ட். 1947 எவ்வளோ 53, 73, ஒரு 78 இயர்ஸ், ஒரு 75 இயர்ஸ் வச்சுக்கங்க. படம் ரிலீஸ் ஆகி 3-4 வருஷம் ஆகுது. 75 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கும்போது நைட்டில் போவோம். நைட்டில் இந்த மண்ணில் செப்பல் இல்லாமல் இருப்பாங்க. செப்பல் அப்போ கிடையாது. அப்போ அந்த குழுன்னு பாடி ஹீட் ஆகும். அந்த பாடி ஹீட்டில் கணவன் மனைவியோடு அங்கே வாழும்போது அந்த சந்தோஷம் இருக்குங்களே, ஃபேமிலியாக வாழணும். நீங்கள் அது யங் கப்பல் போய் அந்த குடிசை, இப்போ குடிசைலாம் கிடையாது, அங்கெல்லாம் ஓடு வீடாக போயிடுச்சு. பட் எங்களுக்காக செட்டு போட்டிருந்தாங்க. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். நைட்டில் டெய்லி நைட்டில் தரையில் தான், மண் தரையில் அந்த குடிசையில், வைத்தியர் குடிசையில் அந்த அட்மாஸ்பியரில் படுக்கும்போது அவ்வளோ பியூட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 மணி வரலையும் ஊர் மக்கள் வர போக இருப்பாங்க ஷூட்டிங் பார்க்க. 11, 12 மணிக்கு மேலே ஷூட்டிங் நமக்கு இருக்காது. அப்போ அந்த இடத்துல போய் அந்த வில்லேஜில் வந்து படவேட்டில் வந்து 12 மணிக்கு மேலே அப்படியே படுத்தோம்னா அங்கே தான் இந்த ஒரு 15 நாளும் இந்த ஆல்கஹால் சாப்பிட்றது விட்டுட்டேன் நான். ஏன்னா நம்ம பாடிக்கு தென்னங்கல், பனங்கல், சோமபானம், சுறாபானம் சொல்லுவாங்க. நிறைய இந்த மாதிரி பானங்கள், சோமபானம், சுறாபானம், கல், ஈச்சங்கல், பனங்கல், தென்னங்கல்லாம், அப்புறம் அது ஸ்காட்சி, விஸ்கி, பிராண்டி, இப்படி நம்ம பாடி கேட்கும். ஆனால் அங்கே போய் படுத்தோடனே நமக்கு தூக்கம் சொர்க்கத்தில் கொண்டே மறுக்கிற மாதிரியும், ஹனிமூன் சுவிட்சர்லாந்து போன மாதிரி ஒரு கிளைமேட்டு. அதை நைட்டு 12லேருந்து 6 மணிக்கெல்லாம் அங்கே படுத்துருவாங்க எல்லாம். பட் நாங்கள் ஷூட்டிங்னால படுக்க முடியாது. பட் அப்போ நினச்சிக்கிட்டு போய் படுத்து அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணேன். ஏசியில் கூலிங்கில் படுக்கிற சுகம் வேறு, குடிசை வீட்டில் மலையடி வாரத்தில் அந்த ஓப்பனாக இருக்கும் சுற்றிற குளூரில் என்ன மாதிரி ஒரு சுகம், அந்த மாதிரி சுகத்தை அனுபவித்தேன் அந்த படத்தில். ஷார்ட் இல்லை, எனக்கு அதிகமாக ஷார்ட் இருக்காது. ஏன்னா எல்லாமே ஒரு தத்ரூபமாக ஒரு கதையின்படி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் காமெடி தேவையில்லை. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரம்யமான கிளைமேட். அப்போ தான் நினச்சேன், ஒரு மனிதன் இன்னைக்கு டாஸ்மார்க்காக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், இதெல்லாம் தூங்குறதுக்காக சிறுமுனை மயக்கம் படம் வச்சு தூங்குறதுக்காக இந்த மது அருந்துவாங்க. மது, அப்புறம் உடலில் உள்ள கழிவுகள் போகிறதுக்காக இது சில விஷயங்கள், உடல் உறவு, இதெல்லாம் உடற்கழிவுகள் போகிறதுக்காக, புத்துணர்ச்சிக்காக, கழிவுகள் போகிறதுக்காக. ஸோ அப்போ உடல் அசதிக்காக இந்த மாதிரி பல பழக்கம் வைக்கிறதுனால தான் அந்த மனித இனப்பெருக்கத்தை உருவாக்குனது, கடவுளை பார்த்து உருவாக்குனது. ஸோ அந்த இடத்துல பிரகாசமான ஒரு ரம்யமான கிளைமேட். இந்த 15 நாளும் டீப் ஸ்லீப்பும்பாங்க இல்லையா, தூக்கம் வந்து டீப் ஸ்லீப். எனக்கு ஷூட்டிங் ஒரு ஷாட் தான் இருக்கும், போய் படுத்துருவேன். டீப் ஸ்லீப் கிடைக்கும். படுத்தா 2 ஹவர் 3 ஹவரில் பாடிக்கு அவ்வளோ குளிர்ச்சி. அந்த ஹில் ஸ்டேஷன் வித் குடிசை வீடு, சமதளமான குடிசை வீடு, அங்கே போய் இப்போ செட்டில் ஆகலான்னு கூட மனசு தோணுது. நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உருவானாங்க.
அந்த மாதிரி ஒரு ரம்மியமான இடம். பகலில் ஷூட்டிங் போகும்போது 2-3 ட்ரிப்பு ஒரு ஐயனார் காப்பு, ஐயனார் சிலை ஒன்று இருக்கும். ஆற்றுக்குள்ளே ஐயனார் சிலை பாட்டில் காமிப்பாங்க. நல்லா 2-3 பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு, அந்த பாட்டோட அந்த படம் எடுக்கும்போது திடீர்னு கீழே நெருப்பு கொளுத்துவாங்க இல்லையா, கீழே சூடமேற்றி நெருப்பு கொளுத்துவாங்க. அதை பார்த்துட்டு தேனி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்னால் ஓட முடியல. தேனி கொட்டா உழுதுரிச்சு ஓடினாங்கலாம். ஏன்னா வெறும் வெங்கிலிச்சம் பாறைகள், ஆற்றுல தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கர்ணம் தப்புனா மரணம் தப்புன மாதிரி. அந்த மாதிரி உள்ள இடத்துல ஓடி 1 ட்ரிப்பு 2 ட்ரிப்பு தேனீக்கள் கொட்டை வந்து அப்புறம் அதுலேருந்து தப்பிச்சு அப்படி இப்படின்னு இந்த படத்தில் ஒரு 15 நாள் பண்ணேன். நல்ல தத்ரூபமான ஸ்க்ரீன் பிளே, நல்ல ஸ்க்ரீன் பிளே. கதை தான் கொஞ்சம் காமிக்கல் இல்லாமல் போயிடுச்சு. இந்த வெள்ளைக்காரன் பிறலில் காமிக்கல்ஸு அது இது நிறைய தத்ரூபத்தை நோக்கி டைரக்டர் போயிட்டார். பட் அது காமிக்கல் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதில் 3 சாங்ஸ்லையும் அது ஹீரோயின் சாங்ஸு, ஹீரோ சாங்ஸை தவிர்த்து மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்து அவர் தான் 2 சாங்ஸை பண்ணார். அந்த 3லையும் நம்ம ஒரு பெக்குலியராக இருக்கவும் நல்லா டான்ஸ் ஆடிருப்பேன். நான், புகழ், அவர் கௌதம் கார்த்திக் அந்த டீமோட டான்ஸ் ஆடிருப்பேன். எங்கனை விட்டு கொட்டிக்காரப்ப இல்லை அது மாதிரி நல்ல நல்ல சாங்ஸ் எல்லாம் பாடி ஆடி நைட்டு விடிய அந்த கிளைமேட்டை ரசித்து குளிர். ஊட்டி கிளைமேட்டுங்கிறது குளிர். நான் இது சொல்கிறது நேச்சுரல் குளிர் கிடையாது. ஒரு ஃபேமிலிக்கு, ஒரு கப்புள்ஸுக்கு தேவையான ஒரு சின்ன மெசேஜ். எப்படின்னா, ஒரு கப்புள்ஸ் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிளைமேட் தேவைப்படும். ஒரு இதமான ரம்யமான நேச்சுரலி உள்ள கிளைமேட். அதுவும் அப்போ அந்த இடத்துல கப்புள்ஸாக வாழ்ந்துருக்கலாம். அப்போ ஹனிமூன் கொண்டாட இடம் அது. அந்த குடிசை அவ்வளோ அழகாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னா, அந்த ஷூட்டிங் பிளேஸ் அந்த மாதிரியெல்லாம் போய் வாழணும். 60 வயசுக்கு மேலே போயிடணும். 60-70 வயசுலாம் அந்த மாதிரி இடத்துல வாழும்போது நம்முடைய கம்ப்ளீட் இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாமே புத்துணர்ச்சி இருக்கும். ஒரு 5 நாள் வாழ்கிறது வந்து தண்ணிக்குள்ளே 5 நாள் நீங்கள் வாழ்ந்தால் அப்படி இருக்கும். 5 நாள் தண்ணியிலே இருந்தால் அப்படி இருக்கும். அந்த எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். அந்த பனி இறங்குறதும், அந்த ஓலைகள்லையும், அந்த ஓலை குடிசைகளில் இறங்குறதும், அந்த சுற்றியில் உள்ள மண் சுவர்களில் குளிராகிறதும், அதில் நம்ம எங்களுக்கு பாய் இல்லை, அந்த படுதான்னு சொல்லுவாங்க, சின்ன ஓலையில் செஞ்சுருப்பாங்க வைத்தியர் வீட்டில். அந்த படுதாவில் படுக்கிறதும், தலைவாணி தேவையில்லை, பெட்டு தேவையில்லை, மண் தான் பெட்டு. அப்படி ஒரு 6-7 நாள் நல்லா சுகமாக அனுபவித்தேன். படுத்துங்கிறது கனவு தான், நிறைய கனவுகள், சந்தோஷங்கள். அப்புறம் எந்திரிச்சு உட்காந்தாலும் மறுபடியும் தூங்கம். ஒரு 6 நாள் வந்து தூக்கம், மீதி 10 நாள் வந்து ஃபுல் ஷாட் எடுத்தாங்க. 6 நாள் வந்து கொஞ்சம் ஷார்ட்ஸ் இருக்கும். அதுக்கிடையில் நிறைய போய் டைரக்டர் கூட டிஸ்டர்ப் பண்ணேன். சார் எனக்கு 30 நாள் 35 நாள் டேட் தரேன்னு வாங்கினேன், பட் காமெடியே போடல நீங்கள் அப்படின்னு. எனிவே அப்புறம் டைரக்டர் அடுத்த படத்தில் போட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஒரு ரம்யமான ஒரு கிளைமேட். இன்றைக்கி யங் கப்புள்ஸ் இருந்தால் போயிட்டு வாங்க. அதெல்லாம் ரெசார்ட்ஸ், நேச்சுரல் ரெசார்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டின் பொக்கிஷம் அந்த இடம்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அனுபவம். படத்தில் சாங்ஸ் 3 சாங்ஸு வில்லேஜ் சாங்ஸு பியூர்லி. பொன்குமார் வந்து அருமையாக பண்ணியிருப்பார், சாங்ஸ் பண்ணியிருப்பார். ஃபைட்டு சீக்வன்ஸும் இங்கிலீஷ் ஃபைட்டு, நிறைய ஃபைட் இருக்கும். கடைசியில் குரூப் ஃபைட் இருக்கும். அப்புறம் அந்த ஊர் மக்களுடைய சுதந்திர பாட்டு இருக்கும், பாட்டாக இருக்கட்டும். மியூசிக், சாமாட்டர் மியூசிக்கு அவருக்கு நல்லாயிருக்கும். அந்த 3 சாங்ஸுமே எங்கள்
இதுவும் அப்புறம் அந்த வில்லேஜில் திருவிழா. ஐயோ, அந்த வில்லேஜ் திருவிழாவில் அவ்வளோ அழகாக இருக்கும் டான்ஸு. அதாவது வயல் நாற்று நடுறதும், அந்த சரி அறுவடைக்கு அப்புறம் அந்த ஊர் எப்படி செழிப்பாக வளர்றதும், இதெல்லாம் ரொம்ப வாழ்க்கைங்கிறது. இந்த பழமையை ஏற்றுக்கணும், நம்ம புதுமையை வரவேற்கணும், இல்லைன்னு சொல்ல. பட் புதுமை மாடர்ன் லைஃப் வர்றதுக்கு எக்கனாமிக்கலி இன்றைக்கி ஒரு புவர் ஃபேமிலி இல்லை. நான் வந்து உடுமலையில் கொடுமம் ஊருக்கு மேலே ஒரு ஊர் இருக்குது, அங்கே இந்த மாதிரி தான் வாழ்ந்த மலைக்குள்ளே. அந்த மாதிரி இடங்கள்லாம் போய் ஒரு 5 நாள் எப்படி மந்த் வெக்கேஷன் மாதிரி போய் அந்த வாலிபத்தில் போகணும். அந்த யங் ஏஜ் 20லேருந்து 30 போனால் அவ்வளோ பாடி நல்லாயிருக்கும். இல்லை 60லேருந்து 80 வரலையும் போனீங்கனாலும் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்ல பிளேசஸ். டூரிஸ்ட்டுன்னு சொல்லலாம். டூரிஸ்ட்டுன்னு நீங்கள் போகிறோம், கட்டடங்கள் ஆகிடுச்சு, 90% கட்டடங்கள். இதுதான் ஷூட்டிங் போகும்போது இந்த மாதிரி ஒரு இடம். அந்த மாதிரி இப்போ ஏசியில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கார் எடுத்தால் ஏசி, வீட்டுக்கு போனாலும் ஏசி. பட் இதெல்லாம் விட அந்த நேச்சுரல் ஏசி இருக்கு இல்லையா, நேச்சுரல் ஏர். பகலெல்லாம் வெயில் அடிக்கும், ராத்திரியில் அவ்வளோ அருமையாக இருக்குது கிளைமேட்டு. ஒரு ரம்மியமான என்ஜாய் பண்ணுற ஊர். ஸோ இது ஒரு அனுபவம். ஒரு 10 நாள் 15 நாள் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து, அது சமதள பூமி உயர்ந்துக்குள்ளே இருந்து, ஒரு படங்களில் அந்த கிளாத்தாக இருக்கணும், நம்ம போட்டு போகிற கிளாத், காட்டன் கிளாத், அப்படி இருந்து வாழ்ந்துட்டு வந்த சுகம் வந்து அதுதான். அந்த மாதிரி ஒரு இடங்கள் அமைதியான இது உங்களுக்கு போய் பாருங்கள், அனுபவிக்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.